எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கான காணொளியில ஒன் வேர்ல்ட் அண்டர் டூம் அப்படிங்கிற கதையை பேச போறோம். குறிப்பா அது கொஞ்சம் பெரிய கதை தான். இதுல ஒரு குறிப்பிட்ட பகுதி வரைக்கும் பேசலாம்னு நினைக்கிறேன். வாங்க பேசலாம். இந்த கதை தொடங்கும் இடம் டாக்டர் டூம் சரியா 6 மாதங்களுக்கு முன்பு வேம்பயர்ஸ் அப்படிங்கிற ரத்த காட்டுகளை தோற்கடிக்கிறதுக்காக டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு கிட்ட இருந்து சாசரஸ் சுப்ரீம் அப்படிங்கிற பட்டத்தை தனதாக்கிக்கிறாரு. அதன் பிற்பாடு அந்த பட்டத்தை திரும்ப கொடுக்காம அவர் லாட்வேரியாவுக்கு திரும்ப போயிட்டு மீண்டும் அவர் வெளிப்படுறாரு. எப்படி வெளிப்படுறாருன்னா, உலகளாவிய ஒற்றை அரசன், இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நான் தான் அரசன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தனித்தனி நாடுகள் உங்களுக்கு முழுமையான சுதந்திரத்தை கொடுக்காது. டெமோக்ரஸி, அதாவது ஜனநாயகம் உங்களுக்கு முழுமையான சுதந்திரம் கொடுக்காது. எந்த ஆசையும் இல்லாத, எதன் மீதும் பற்றும் இல்லாத, ஊழலுக்கு உட்படாத இந்த டூம் மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஒட்டுமொத்த உலகத்திலையும் ஒற்றை கொடையின் கீழ் அவன் ஆளுவதாகவும், இந்த மக்களுக்கு அவன் கொடுக்க நினைக்கிறது என்னன்னா கல்வி மற்றும் மருத்துவத்தை இலவசமாகவும் அதே வேளையில் அதை உயர்தரமாகவும் கொடுக்கறதாகவும் அறிவிக்கிறான். வெறுமனே அறிவிக்கிறது மட்டும் கிடையாது, அதை செயல்படுத்தவும் செய்யறான். இதுல பெரும்பான்மையான உலக தலைவர்கள் ஏத்துக்கிறாங்க, டூமை தன்னுடைய தலைவனா அங்கீகரிச்சுக்கிறாங்க. அதே நேரத்திற்கு டூமுக்கு எதிரான கிளர்ச்சிகளும் நடக்குது, அவைகளும் டூமால அழித்து ஒழிக்கப்படுது. இதை கவனிக்கக்கூடிய அவெஞ்சர்ஸ், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மற்றும் பிற அதிநாயகர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, டூம் ஏதோ பெத்தலாட்ட வேலை பண்றான், எப்படி உலகத் தலைவர்கள் எல்லாரும் அவனை ஏத்துக்குவாங்க, அவன் ஒன்று உலகத் தலைவர்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டு அந்த இடத்துல டூம் பார்ட்ஸ் அப்படிங்கிற இயந்திரங்களை நிறுவியிருக்கணும், அல்லது அவனுடைய மந்திர ஆற்றலை பயன்படுத்தி எல்லோரையும் மூளை செலவை செய்திருக்கணும் அப்படின்னு நினைச்சு வாதிக்கிறாங்க. இந்த விஷயத்துக்கு எப்படி முடிவு கொடுக்கறதுன்னு அவங்க யோசனையில ஈடுபடுறாங்க. இவ்வேளையில் ஹைட்ராவுடைய தலைவனான பாரன் ஜீமோ அவன் என்ன பண்றானா, ஒரு இழிகுலத்தை சேர்ந்த ஒருத்தன் எங்களை ஆள்றதா, அவனுடைய ஆளுகையை நாங்க ஏத்துக்க மாட்டோம், அந்த டூமுக்கு நாங்களே முடிவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உலகளாவிய அளவுல பொதுமக்களுக்கு அறிவிப்பை கொடுத்துட்டு, நாங்கள் டூமோடைய ஆளுகை எதிர்க்கிறோம், அவனை அழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லாட்வேரியாவுக்குள்ள நுழையிறாங்க. லாட்வேரியாவை சுற்றி டூம் விசை புலன்களை உருவாக்கி வச்சிருப்பான், அதாவது ஃபோர்ஸ் ஃபீல்டு மாதிரி. அந்த விசை புலன்களை ஊடுருவிட்டு அங்கே போகும்போது அவங்களுடைய தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருது. இந்த விஷயத்தை கவனிக்கக்கூடிய அவெஞ்சர்ஸ், நாமளும் அங்கே போவோம், போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், நம்மளாலேயே முடிஞ்சா உள்ள நுழைஞ்சு டூமை முடிச்சுடுவோம், அவனுடைய பித்தலாட்டத்தை வெளிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவெஞ்சர்ஸும் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அமைப்பை சேர்ந்தவங்களும் அங்கே போகிறாங்க. இவங்க அப்படி அங்கே லாட்வேரியாவுக்கு போய் சேர்ற அதே நேரத்திற்கு உள்ளுக்குள்ள போன நம்ம ஜீமோ ஒரு புதிய ஒளிபரப்பை டூமோட நின்று வெளியிடுறான். அந்த ஒளிபரப்பு என்னன்னா, இந்த டாக்டர் டூம் நான் இங்கே பார்த்துக்கிட்டே அவங்களோட பேசின பிற்பாடு எங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வந்தது. டாக்டர் டூம் உலக நன்மைக்காக செயல்படுறார். அவர் எதிர்பார்க்கறதெல்லாம் பள்ளிக்கூடங்களும் மற்றும் மருத்துவமனைகளும் தான். ஸோ அந்த கட்டமைப்பை என்னுடைய அமைப்பை சார்ந்தவங்க உடனே கட்ட தொடங்குங்க, உலக மக்களுக்கு நன்மை பகைக்கும் வகையில். அது மட்டும் இல்லாமல் உலகளாவிய அளவில் நாம் ஏற்படுத்தி வச்சிருக்கிற ஆபத்தான கண்ணிகளை எல்லாத்தையும் நீக்குங்க அப்படிங்கிற உத்தரவையும் ஜீமோ கொடுக்குறான். இதை பார்க்கக்கூடிய அவெஞ்சர்ஸுக்கு பெரிய வியப்பு, எப்பட்றா இவன் டூமை ஏற்றுக்கிட்டான் அப்படின்னு இவங்க குழம்பி போகிறாங்க. ஸோ இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு மந்திரம் சார்ந்த மூளையை செலவை செய்யும், மனதை செலவை செய்யும் விஷயம் இருக்கு அப்படின்னு அவெஞ்சர்ஸ் நம்புறாங்க. அதனால அவங்க மேலும் முன்னேறி உள்ள போறாங்க. உள்ள போகும்போது முதல்ல அவங்க எதிர்கொள்ற குழு நம்ம ஜீமோடைய குழு தான். அவங்களுக்கு எதிராக சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்துல இவங்க பாரன் ஜீமோவை தோற்கடிக்கிறாங்க. தோற்கடிச்ச பிற்பாடு அவனை பிடிச்சு பார்த்தா அவன் உண்மையான ஜீமோ கிடையாது. அது நம்ம டாக்டர் டூம் உருவாக்குன டூம் பாட்ஸ்ல ஒரு யந்திரம். அப்ப டாக்டர் டூம் இந்த இடத்துல பொய் சொல்லியிருக்கான். ஜீமோவை அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு அந்த டூம் பாட்டை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அவன் ஜீமோவை கொன்னு இருப்பான். அந்த காட்சி பதிவாயிருக்கும். ஸோ இந்த விஷயத்தை வெளியிட்டு உலகளாவிய மக்களுக்கு டாக்டர் டூமோடைய பித்தலாட்டத்தில் வெளிப்படுத்திடலாம்னு சொல்லி அவெஞ்சர்ஸ் அந்த விஷயங்களை வெளிப்படுத்தி, டாக்டர் டூம் ஒன்றும் உண்மையான ஆள் கிடையாது, பாருங்க ஜீமோவை அவன் கொன்னுட்டான், அது மட்டும் இல்லாமல் அவன் தனக்கு சார்பான ஆள் அப்படின்னு பொய்யா நமக்கு நிரூபிச்சிருக்கிறான், உண்மையிலேயே டாக்டர் டூமை நாம நம்பக்கூடாது அப்படின்னு அவங்க உலக மக்களுக்கு சொல்றாங்க அவெஞ்சர்ஸ். இத கேட்கக்கூடிய டாக்டர் டூம் என்ன பண்றானா, ஆமா
நான் உங்ககிட்ட உண்மையை மறைச்சேன்தான். ஆனா அதற்கு காரணம் இருக்கு. அவங்கள என்னுடைய நோக்கத்துக்கு பயன்படுத்திக்க நான் நினைச்சேன். குறிப்பா இந்த ஜீமோ மற்றும் இந்த ரெட்ஸ்கல் மாதிரியான ஆட்கள்லாம் வந்து நாசிச அமைப்பு. அவங்க வந்து பிறப்பால மக்களை வகைப்படுத்துறாங்க. அவங்கள உயர் பிறப்பா அவங்க நினைச்சுக்கிறாங்க. இப்படியாப்பட்டவங்க மனித குலத்துக்கு உகந்தவங்க கிடையாது. அவங்கள கொன்னதுக்காக நான் மன்னிப்பு கோர போறது கிடையாது. இந்த ஒட்டுமொத்த உலகமும் வந்து நல்ல நிலையில இருக்கணும்னா அதற்கு இந்த டூம் தான் ஒரே வழி. உங்க எல்லாரையும் பாதுகாக்கக்கூடிய ஒரே அரசன் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அதையும் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறான் டூம். இந்த இடத்துல அவெஞ்சர்ஸும் ஃபண்டாஸ்டிக் ஃபோர் அணியை சேர்ந்தவங்களும் டூமுக்கு எதிராக அடுத்து என்ன பண்றது அப்படின்னு தெரியாம குழம்பி போய் இருக்கிறாங்க. இவ்வேளையில் ரீட் ரிச்சர்ட்ஸோடைய மகளான வெலேரியா ரிச்சர்ட்ஸ், வேல் அப்படின்னு கூப்பிடுவாங்க, அவ டூமோட போய் சந்திச்சு பேசுறா. டூமுக்கும் இவளுக்குமான உறவு எத்தகையது அப்படின்னா, டூம் வந்து தனக்கு பிறக்காத ஒரு மகளை போல வெலேரியாவை பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க வேண்டி இருக்கு. ரெண்டாவது, டூம் இவகிட்ட பெரும்பாலும் பொய் சொல்லுவது இல்லை. குறிப்பா இவளை ரொம்ப புத்திசாலியான அறிவான பிள்ளையா பார்க்குறான். அது மட்டும் இல்லாம இவளிடம் நன்மதிப்பை பெறதுல அவனுக்கு ஒரு பிரியம் இருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்க முடியுது. டாக்டர் டூமை பார்க்கக்கூடிய நம்ம வெலேரியா, உண்மையிலேயே நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய நோக்கம் தான் என்னன்னு எனக்கு விளக்க முடியுமான்னு கேட்கிறா. அதாவது பொய் சொல்லாம உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு டாக்டர் டூம் இந்த ஜனநாயக முறையை வந்து நீ நியாயப்படுத்தி பேச அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவ, ஜனநாயக முறை அப்படிங்கிறது ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை ஏமாத்தாம அனைவருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கறதுக்கான ஒரு ஆட்சி முறை, மக்களாட்சி முறை அப்படின்னு அவ சொல்றா. அதற்கு டாக்டர் டூம் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை ஏமாத்துறது தப்புனா, ஒரு நாடு தன்னோட நன்மைக்காக இன்னொரு நாடை பகைப்பதும் அது கூட சண்டை போடுவதும் பிழைதானே. அதை இந்த ஜனநாயக முறை சரி பண்ணுதான்னு கேட்டா இல்ல. ஏன்னா உலகத்துல பல்வேறு நாடுகள் இருக்கு. அதனால முதலாளித்துவமோ ஜனநாயக முறையோ எந்த வகையான பயனையும் அளிக்காது. இந்த டூமான நாம் மட்டும்தான் இந்த உலகத்துக்கு நல்லது பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். அப்ப வெளேரியா கேட்கிறா, இங்க பாருங்க, இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக நான் இதை செய்யறேன், எனக்காக இதை நீங்க செய்றீங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு தெரியல உங்க மனசாட்சிக்கு உண்மையிலே எதுக்காக செய்றீங்க அப்படின்னு கேட்கும் போது அவன் சொல்றான், என்னுடைய புகழுக்காக தான் நான் இதை செய்யறேன். ஆனா அந்த புகழ் அப்படிங்கிற அந்த நோக்கம்தான் எல்லாரையும் வந்து நல்லபடியா வச்சிருக்கிறங்கிற அந்த விஷயத்தை நோக்கி என்னை கொண்டு செல்லுது. நான் அதை உனக்கு நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அவ அதை ஏற்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை. சரி, உங்களுடைய செயல்பாடு எங்க போய் நிக்குது அப்படிங்கிறத பொறுத்து நான் ஒரு முடிவுக்கு வரேன் அப்படின்னு அவ சொல்லிடுறா. அதற்கு டூமும், நான் என் வார்த்தைகளோட உனக்கு அதை நிரூபிக்கிறத விட என்னுடைய செயலாலேயே நிரூபிக்கிறதா நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிடுறான். இந்த இடத்துல இந்த வெளேரியா அப்படிங்கிற கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பின்தொடர மாட்டா. தன் தந்தையின் பக்கம் தான் நியாயம்னோ டாக்டர் டூம் தான் நியாயம்னோ அவ செயல்பட மாட்டா. அவ எப்பவுமே வந்து ஒரு தனித்துவமான தன்னிச்சையான சிந்தனவாதியா இருப்பா. இதற்கு முன்னாடி சீக்ரெட் வார்ஸ் அப்படிங்கிற கதையை நம்ம பார்த்துருப்போம். அதுல வந்து டாக்டர் டூம் இவளுக்கான ஒரு முக்கிய விஷயத்த கூட கொடுத்துருப்பாரு. ஆனா உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு எது சரின்னு பார்த்து முடிவெடுத்து தன் குடும்பத்தின் பக்கம் நிற்பா. ஆனா இந்த இடத்துல அவ ஒன்றும் தன் தந்தை நியாயம்னோ எதுவுமே பேச கிடையாது. பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு அவ வந்துடுறா. அதாவது தன்னிச்சையான சுயாதீனமான சிந்தனையாளர்களா இருக்கிறதுக்கான ஒரு கதாபாத்திரமா இது இருக்கிறது எனக்கு பிடிச்சிருந்தது. சரி, இதை தொடர்ந்து நம்ம மிஸ்டர் ஃபண்டாஸ்டிக் அவர் வந்து தரவுகள்லாம் ஆய்வு பண்ணி ஒரு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அடுத்ததா இந்த டாக்டர் டூம் ஐநா சபையில உரையாற்ற போறான், அங்க முக்கியமான ஆட்கள்லாம் வர போறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இந்த ஐநா சபையில நடக்கிற நிகழ்வு நேரடியாக உலக அளவில் ஒளிபரப்பப்படும். ஸோ அங்கே போய் அவனுடைய வண்டவாளத்தை தண்டவாளத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த ஐநா சபை பேச்சு நடக்கிற இடத்துக்கு இவங்க போகிறாங்க. இந்த ஐநா சபையில் பேசக்கூடிய டாக்டர் டூம் என்ன விஷயத்தை உலகத்துக்கு அறிவிக்கிறான்னா, இனி வந்து உலகத்துக்கு எந்த எல்லைகளும் கிடையாது. அதாவது இந்த தனி நாடுக்கு இது எல்லாம் இல்லைங்கிறது இல்லையா, அந்த எல்லைகள்லாம் கிடையாது. எல்லா எல்லைகளும் திறந்து விடப்பட்டது. எந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எந்த பகுதியில் வேணாலும் போய் வேலை தேடி வாழ்ந்துக்கலாம். இதை நான் உங்களுக்கு முழுமையான உத்தரவாதமாக கொடுக்குறேன், எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத அவன் சொல்றான். அதே நேரத்துக்கு தான் இவங்க போறாங்க. அங்கே போய் அவனை தடுக்க நினைக்கிறாங்க. இவங்களை ஏமாத்துறான், இவங்களை பயன்படுத்திக்க பார்க்குறான் அப்படின்னு அவங்க நேரடி அந்த ஒளிபரப்புலேயே வந்து பேசுறாங்க. அதே நேரம் டாக்டர் டூம் வந்து அங்கே இருக்கிற சில அப்பாவி மக்களை வந்து பயன்படுத்திக்கிறான். எப்படி பயன்படுத்திக்கிறான்னா, அப்பாவி மக்கள் வந்து துப்பாக்கியை கையில் எடுத்துக்கிறாங்க.
அவங்க ஃபேண்டாஸ்டிக் ஃபோருக்கு எதிராக நிற்கிறாங்க. இந்த இடத்துல அந்த துப்பாக்கிகளை பிடுங்க முயற்சித்தாவோ அல்லது அதை நசுக்க முயற்சித்தாவோ அந்த துப்பாக்கிகள் வெடிச்சிரும். அந்த அப்பாவி மக்கள் இறந்து போயிடுவாங்க. ஸோ இந்த விஷயத்துல என்ன முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு குழப்பமான நிலையா இருக்கு. அப்பதான் டாக்டர் டூம் சொல்றான், இங்க பாரு, இவங்க எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கு. இவங்களோட ஆசைகளை முழுமையா நான் நிறைவேற்றிட்டு வரேன். என்ன இவங்க நம்புறாங்க. இவங்க கிட்ட நான் இந்த துப்பாக்கி எடுக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த துப்பாக்கி இந்த அளவுக்கு ஆபத்தானது, நீங்க நம்பக்கூடிய கொள்கைக்காக இந்த துப்பாக்கி எடுக்கிருப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க அதுக்காக தான் எடுத்திருக்காங்க. நான் அவங்கள கிட்ட எதையும் மறைக்க கிடையாது. இந்த அப்பாவி மக்களுக்கு எதிராக நீங்க செயல்பட போறீங்களா அப்படின்னு அவன் கேள்வி எழுப்புறான். இந்த இடத்துல தர்ம சங்கடமான நிலைக்கு மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் வந்துடுறார். அதனால அவரு இல்ல, இவங்களுக்கு எதிராக நான் செயல்பட மாட்டேன் தான் அப்படின்னு சொல்லும் போது தொடர்ந்து நம்ம டூம் அடுத்த ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. அதாவது இந்த ரீட் ரிச்சர்ஸ் இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய புத்திசாலி. ஆனா அவன் தன்னுடைய தோழனான இந்த பென், அவன் ரொம்ப காலமா இப்படி கல் மாதிரி இருக்கிறானே, அவனை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்காம அல்லது முயற்சி எடுத்தாலும் அதுல தோல்வி அடைஞ்சிருக்கிறான். ஆனா டாக்டர் டூமான நான் கருணை மிகுதியானவன், உங்கள் மீது எனக்கு எந்த வெறுப்பும் கிடையாது. பென், நான் உனக்கு முழுமையான தீர்வை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பெண்ணை, அதாவது கல்லா இருந்தவனை சாதாரண மனுஷனா மாத்தி விட்டுறான். ஸோ இந்த விஷயமானது நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுது. டாக்டர் டூமோடைய பிம்பம் மக்கள் மத்தியில ரொம்ப பெரிய அளவுல உயர்ந்து போயிடுது. இதை தொடர்ந்து அவெஞ்சர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, போற போக்கு ஒன்றும் சரியில்லை, இந்த டூம் பைய எல்லாத்திலையும் ஜெயிக்கிறானே, அவனை எப்படியாவது அம்பலப்படுத்தி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 குழுவா பிரிஞ்சு செயல்படுறதுன்னு முடிவு போறாங்க. ஒரு குழுவானது டூமுக்கு எதிராக நேரடியாக சண்டை போடுறது, அதாவது அவனுடைய கவனத்தை இவங்க பக்கம் வச்சுக்கிறது. மறு குழுவானது இந்த டூமை ஏற்றுக்கொண்ட உலக தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய மனசை படிக்கிறது. அவங்க மூளை செலவை செய்யப்பட்டிருக்கிறாங்களா அல்லது அவங்க உண்மையிலேயே டூம் பார்ட்ஸா மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ அதற்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்னும் சிலரோட உதவிலாம் வேணும்னு சொல்லிட்டு மாஸ்டர்ஸ் ஆஃப் ஈவில் அப்படின்னு அழைக்கப்படுகிற தீயவர் குழு, அதில் ஆக்டோவியஸ் இருப்பாரு, மோடாக் இருப்பான், மிஸ்டீரியோ இருப்பான், ஹார்கேட் இருப்பான். ஸோ இந்த மாதிரியான இவங்களாம் இருக்கிற மாதிரியான குழுவோட சேர்ந்து இவங்க ஒன்னா சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அதன்படி ஒரு குழுவானது டாக்டர் டூமுக்கு எதிராக சண்டை போடுது லாட்பீரியாவில். மறுக்குழு, குறிப்பாக ஸ்கார்லட் விச்சோட தலைமையில் இருக்கக்கூடிய மந்திரவாத குழு, இந்த உலகத் தலைவர்களுடைய மனசெல்லாம் மூளை செலவு செய்யப்பட்டிருக்கா அல்லது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வெறும் பார்ட்ஸ் தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேலையை பார்க்குறாங்க. அதில் ஸ்கார்லட் விச் உண்மையை கண்டுபிடிக்கிறா. என்னன்னா, உலகத் தலைவர்கள் யாரும் மூளை செலவை செய்யப்படவில்லை. இந்த டாக்டர் டூம் சாஸ்திர சுப்ரீமா மாறினதுனால ஒரே நேரத்தில் பல இடங்கள்ல அவனால இருக்க முடியுது. அதை பயன்படுத்திக்கிட்டு உலகத் தலைவர்கள் அனைவரையும் சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறான். பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுடைய தேவை என்னவோ அதை பூர்த்தி செஞ்சிருக்கிறான். அதை பூர்த்தி செஞ்சதுனால அந்த தலைவர்கள் எல்லாருமே நம்ம டூமை தலைவனா ஏத்துக்கிட்டாங்க. அது என்ன வகையான தேவையா இருந்தாலும் சரி, அந்த தேவையை முழுமையா பூர்த்தி பண்ணியிருக்கிறான் நம்ம டூம். அதாவது இந்த திட்டத்திலையும் அவெஞ்சர்ஸால வெற்றி கொள்ள முடியல. இதே நேரத்துக்கு டூம் இன்னொரு விஷயத்தையும் அங்க அறிவிக்கிறான். அதாவது மிக மோசமான தீயவர்கள் அடைச்சி வைக்கப்பட்டிருக்கிற ராஃப்ட் அப்படிங்கிற அந்த சிறைசாலையில அங்க இருக்கிறவங்க தப்பிக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. இப்ப நீங்க ஏங்கோட சண்டை போட்டுட்டு இருக்க போறீங்களா அல்லது அந்த சிறைசாலைக்கு தப்பிக்கிறவங்கள தடுத்து நிறுத்த போறீங்களா? ஏன்னா அவங்க ரொம்ப ரொம்ப மோசமானவங்க, நீங்களும் நானும் சேர்ந்தா அவங்கள தடுத்துடலாம் அப்படின்னு அவன் சொல்றான். அதாவது இவனுடைய நோக்கம் என்னன்னா, அவெஞ்சர்ஸை தன்னுடைய பணியாளர்களை மாத்திக்கிறதுல அவன் கவனம் செலுத்துறான். அதாவது எல்லாரையுமே தனக்கு கீழே கொண்டு வரதுல அவனுக்கு இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி அவன் திட்டம் போட்டு வேலை பார்க்கறான். இந்த இடத்துல இல்ல, உன்னோட உதவி தேவை கிடையாது, நாங்களே போய் அவங்கள தடுத்துக்கிறோம், இப்போதைக்கு நீ தப்பிச்சுட்டு நினைச்சுக்கோ அப்படின்னு பேசும்போது அவன் என்ன பண்றான்னா, உடனடியா தொலைப்பெயர்ச்சியை உருப்பட, அதாவது டெலிபோர்டேஷன், தொலைப்பெயர்ச்சி செய்யறான். நம்ம கதாநாயகர்களையும் அங்க சண்டை போட்டுக்கிற அந்த கெட்டவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாத்தையுமே அங்க இருந்து தொலைப்பெயர்ச்சி பண்ணி ராஃப்ட் இருக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்துடுறான். ஸோ இதனால வேற வழியே இல்லாம டூமோட உதவியோடு அவங்க அந்த குற்றவாளிகளை கட்டுப்படுத்துவது போல ஆயிடுது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே உலக மக்களுக்கு தெரியுது. இந்த டூம் உலக மக்களுடைய நன்மைக்காக ரொம்ப சிறப்பா செயல்படுறாரு. தன்னை எதிர்க்கக்கூடிய அவெஞ்சர்ஸையே தனக்கு சார்பா பயன்படுத்தி மக்களுடைய நன்மைக்காக பயன்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரியான பிம்பம் புதுசா கட்டமைக்கப்பட்டுக்கிட்டே வருது.
இந்த வேலையில தான் டாக்டர் டூமுக்கு அடுத்த சிக்கல் உருவாகுது. அந்த சிக்கல் யார் அப்படின்னா, இரண்ட பரிமாணத்தை சேர்ந்த டோர்மாமு. டோர்மாமுவை இரண்ட பரிமாணத்திலேயே வச்சிருக்கணும் அப்படின்னா, பூமியோடைய சாஸ்திர சுப்ரீம் யாரா இருந்தாலும் மந்திரங்களை முறையா கையாண்டுகிட்டு வரணும், அதை பராமரிச்சுக்கிட்டு வரணும். அப்படி பராமரிக்கல அப்படின்னா டோர்மாமு நிஜ உலகத்தை பாதிப்பான். அதன்படி நம்ம சாஸ்திர சுப்ரீமான டாக்டர் டூம் மந்திரங்களை முறையா பராமரிக்கல. அதனால டோர்மாமு பூமியை தாக்குறான். அவன் தாக்கும் போதே முதல் கட்டமா என்ன பண்ணிடுறான்னா, பூமியுடைய அதிநாயகர்கள், அதாவது கதாநாயகர்கள் அத்தனை பேரையும், அவஞ்சர்ஸ் இன்னும் பிற குழுக்கள் எல்லாத்தையும் பாக்கெட் பரிமாணத்துல கொண்டு போய் சிற வச்சிடறான். இந்த இடத்துல டாக்டர் டூம் என்ன பண்றாரு அப்படின்னா, 3 மந்திரங்களை செயல்பாட்டுக்கு கொண்டு வரார். அதுல முதல் மந்திரம் டோர்மாமுக்கு எதிரான தாக்குதல் பாதுகாப்பு மந்திரம். அதை போட்டுட்டு போறாரு உள்ள சண்டைக்கு. யாருக்கிட்ட? டோர்மாமு கிட்ட. அந்த சண்டையின் போது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எப்பவும் கையாளும் முறையை கையாளாம ஐ ஆப் ஹமாட்டோ அப்படிங்கிற அந்த கண்ணை இவருக்கு ஏத்த மாதிரி, இவருடைய சிந்தனைக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்துறாரு. அந்த முறையானது டோர்மாமு ரொம்ப மோசமா பாதிக்குது. அதீத வெளிச்சத்தோட டோர்மாமு அடிச்சு வீழ்த்துது. இதே வேளையில டோர்மாமு என்ன பண்றானா, அவனுடைய பேச்சின் மூலம் டாக்டர் டூம் தன்னை நெருங்கி சண்டை போடும்படி செய்யறான். அப்படி சண்டை போடும்படி செய்யும் போது டாக்டர் டூமுடைய ஐயா அகமாட்டோ அப்படிங்கிற அந்த விஷயத்த ஒரு பூதமானது எடுத்துக்கிட்டு போயிடுது. இதனால டாக்டர் டூமுடைய வல்லமை குறையுது. டோர்மாமு டாக்டர் டூமு போட்டு புழக்கிறான், கவசத்தை எடுத்துடுறான், கை காலம் முறிச்சு போட்டுறான். அப்ப டாக்டர் டூம் போட்ட 2வது மந்திரம் செயல்பாட்டுக்கு வருது. அந்த மந்திரம் என்னன்னா, தற்காலிகமா ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு காலத்தை நிறுத்துவது. அவரை தவிர மற்றவங்க எல்லாம் காலம் நின்று போயிடும். அந்த நிலையில தன்னுடைய முறிஞ்சு போன கை கால எல்லாத்தையும் சரி பண்ண முயல்கிறார் நம்ம டாக்டரும். குறிப்பா இந்த வழியெல்லாம் அதீதமான வழி. இந்த வழியெல்லாம் பிற யாராவது எதிர்கொண்டாங்க அப்படின்னா கைவிட்டுட்டு பணிஞ்சு போயிடுவாங்க. ஆனா டாக்டர் டூம் அப்படி பணிஞ்சு போகக்கூடிய ஆளு கிடையாது. அதனால அந்த வழியெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு டோர்மாமுக்கு எதிராக நிக்கிறாரு. மீண்டும் காலம் செயல்படும் போது டோர்மாமு, என்னடா சின்ன புலதனமா கொஞ்ச நேரத்தை நிறுத்தி எனக்கு எதிராக நீ சரி பண்ணி சண்டை போடலான்னு நினைச்சியா அப்படின்னு சண்டை போடுறான். அந்த வேளையில் 3வது மந்திரமானது செயல்பாட்டுல இருக்கும். அது என்னன்னா, டோர்மாமு நம்ம அதிநாயகர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட பாக்கெட் பரிமாணத்துல சிற வச்சிருக்கிறான் இல்லையா, அதுக்குள்ள டூம் பார்ட்ஸ் நுழைஞ்சிருக்கும். அங்க இருக்கக்கூடிய கதாநாயகர்களை வெளியேற்றி விட்டுரும். வெளியேற்றி விட்டோன்னே அவங்க எல்லாருமே டோர்மாவுக்கு எதிராக நிற்க வேண்டிய சூழல் ஏற்படும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நம்ம டாக்டர் டூம் அங்க இருக்கிற ஸ்கார்லெட் விட்ச்கிட்ட ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க. அதாவது டோர்மாமு பயன்படுத்தக்கூடிய அனைத்து பாதைகளையும் துண்டிச்சு விட்டுரு அப்படின்ட்டு. ஸ்கார்லெட் விட்ச் கேப்டன் மார்வெல்கிட்ட கேட்குறாங்க, அவன் சொல்றதை செய்யட்டுமான்ட்டு. செய்ய, வேற வழி இல்லை, ஏன்னா டோர்மாமு தடுக்கணும், இப்போ அவன் பேச்சை கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதன் அடிப்படையில ஸ்கார்லெட் விட்சும் அந்த வேலையை செய்யறாங்க. அதே நேரத்திற்கு ஐ ஆப் ஹமாட்டோ அப்படிங்கிற அந்த கண்ணை மீண்டும் எடுத்துக்கிற நம்ம டாக்டர் டூம் அதை பயன்படுத்தி தன்னுடைய முழு உடலையும் சரி பண்ணிக்கிட்டு ஒட்டு மொத்தமா டோர்மாமுவை கட்டுப்படுத்தி அந்த இருண்ட பரிமாணத்துக்குள்ள டோர்மாமுவை தள்ளிட்டு சிற வச்சிடறான். அவனை முழுமையா நீ அழிச்சிட்டியா கொன்னுட்டியா அப்படின்னு கேப்டன் மார்வல் கேட்கும் போது, இல்ல, தற்காலிகமா அவனை பணிய வச்சிருக்கிறேன், ஆனா ஒட்டுமொத்தமா அவனுடைய பரிமாணத்திலேயே சிற வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நிரந்தரமா ஒரு ஆளை சிற வைக்க முடியாது, அது சாத்தியம் இல்லையே. பூமியோட ஏதோ ஒரு நிகழ்வோட தானே அதை சம்பந்தப்படுத்தி சிற வைக்க முடியும், நீ என்ன பண்ணன அப்படின்னு ஸ்கார்லெட் விட்ச் கேட்கும் போது, இந்த பூமியை நான் ஆளும் வரை டோர்மாமுவால இந்த உலகத்துக்கு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் சிற வச்சிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம டாக்டர் டூம் அடையாளப்படுத்துறாரு. இந்த இடத்துல அவெஞ்சர்ஸுக்கு ஒரு விஷயம் புரியுது. என்னன்னா, டாக்டர் டூம் எல்லாத்தையும் திட்டம் போட்டுதான் செஞ்சிருக்கிறான், டோர்மாவின் வருகை கூட அவனுடைய திட்டத்துல ஒரு பங்கா இருந்திருக்கும் போல இருக்கு அப்படிங்கிறது புரியுது. ஏன்னா இவன் எல்லாத்தையுமே கச்சிதமா தனக்கு சாதகமா எல்லாத்தையும் பயன்படுத்துறான் இல்லையா. ஏன்னா அவன் மந்திர காட்டு போட்டு சிற வச்சது கூட இவனோட ஆட்சி இருக்கிற வரைக்கும் டோர்மாமு பூமிக்கு வர முடியாத மாதிரி தான் பண்ணியிருக்கிறான். இவன் ஆட்சி போனா டோர்மாமோட பாதிப்பு மீண்டும் பூமிக்கு இருக்கும். ஸோ இதுல எல்லாத்துலயுமே இவனோட திட்டம் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியுது. இதே வேளையில கதாநாயகர்கள் சிலரும் டூமோடைய செயல்பாடு சரிதானோ அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல மிக முக்கியமானவர் தோர். தோர் ஏன் அப்படி நினைக்கிறாருன்னா, ஆல் ஃபாதர் அப்படின்னு அழைக்கப்படுகிற ஓடின், தோரின் தந்தை,
அவர் 9 உலகமோ 10 உலகமோ கட்டுப்படுத்துறாரு இல்லையா, அந்த உலகங்கள் எல்லாம் அமைதியா இருக்கிறதுக்காக அவர் சில செயல்பாடுகள்லாம் செஞ்சு ஒட்டுமொத்தமா அந்த செயல்பாடுகள் மூலம் அமைதிய நிலையை நிலைநாட்டியிருக்கிறார். அது போல தானே டூமும் செயல்படுறான். அவனை நம்ம கெட்டவனா பாக்குறோம், ஆனா அவன் இந்த உலகத்துக்கு அமைதியையும் செழிப்பையும் கொண்டு வந்திருக்கிறான் இல்லையா. ஸோ அவனுடைய செயல்பாடு சரிதானே அப்படிங்கிறது தோருடைய நிலைப்பாடு. இத டோனி, அதாவது அயன்மேன் மறுக்கிறார். என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான், அவன் டூம்டா, அவன் பேர்லயே அழிவுன்னு இருக்குதுடா அப்படின்னு சொல்லி பேசுறார். அவ்வேளையில் அங்க ஒரு பெண்மணி வராங்க. அவங்க தான் மரியா ஹில், அதாவது ஷீல்டுடைய இயக்குனர். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களால ஏன் டூமை வெல்ல முடியலன்னு எனக்கு தெரியும். ரெண்டாவது, அவன் ஒரு விஷயத்த மறைச்சு வச்சிருக்கிறான். அந்த விஷயம்தான் இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே காரணம். அந்த விஷயத்தை நோக்கி போறதுக்கான பாதையும் எனக்கு தெரியும். ஆனா அதற்கு நம் எல்லோருடைய முயற்சியும் தேவைப்படும். என்ன வரீங்களா அப்படின்னு அவ கூப்பிடும்போது முதல் 5 பாகங்கள் இந்த கதையில முடிவடையுது. நானையும் இந்த காணொலியை இந்த இடத்துல முடிச்சுக்கிறேன்.